ஹாய், லாஸ்ட் வீக் வந்துட்டு சென்னை போயிருந்தோம். எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. அது இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது. 2யும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு, என் பையன் அண்ட் என் அம்மா வந்து 3 பேரும் வந்து கிளம்பியிருந்தோம். என் பையனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில். ஸோ நைட் ட்ரெயின் போடாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப்டர்நூன் ட்ரெயின் புக் பண்ணும்போது போட்டோம். அது யோசிக்கவே இல்லை. ஆஃப்டர்நூன் போனோன்னா நைட்டு அங்கே போயிடுவோம். நைட்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த மாதிரி அந்த ஆஃப்டர்நூன் ட்ரெயினில் நிறைய விற்றுட்டே போவாங்க. இவனை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரியே என் பையன் வந்துட்டு வீட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடியே தூங்கிட்டான் 12:30க்கெலாம். ஸோ நாங்கள் 3:30க்கு போகிறதுனால போகும்போதே வந்துட்டு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது எந்திரிச்சவன் நைட்டு 10 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. ஸோ அங்கே என்ன வைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து கேட்டுட்ருந்தான். ஃபைனலி நான் எதுவுமே வாங்கி தரல. நாங்கள் எடுத்துகிட்டு போன இட்லி சட்னி அண்ட் நான் எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ் வச்சு சமாளித்து ஒரு வழியாக வந்துட்டு சென்னை வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் வந்து உங்கள் பசங்களோட ட்ரெயினில் போகிறதா இருந்தால் ஆஃப்டர்நூன் ட்ரெயினை ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லை என்னென்ன வாங்கி தருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி லிவிங்.